வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் இந்த பரணி இடக்குறிச்சியில் இருக்கிற மாதுளம்பழ தோட்டம், ஜே ஃபார்ம் இல்லை மாதுளம்பழ தோட்டமும் வேறு முருங்கை தோட்டமும் மற்ற பஞ்சு வளர்ப்பும் பழகினம் இதுக்கு போய் பாப்பம் பேரங்கோ இந்த மாதிரி உள்ள தோட்டங்கள் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் பரணி சந்தை தாண்டி வேற இதில் இடக்குறிச்சிக்கு போகிற பாதையில் சேர்த்து ஒன்று இருக்குது. சேர்த்துக்கு பின்னால் இந்த தோட்டம் இருக்குது. நீங்கள் இங்கே மாதுளம்பழத்தை தோட்டத்தில் தேவையான தோட்டத்தில் ஆஞ்சும் பெற்றுக் கொள்ளலாம். இல்லை ஆஞ்சு வச்சிருக்கிற மாதுளம்பழத்தையும் எடுக்கலாம். இந்த இதில் உங்களுக்கு ஃபோன் நம்பரையும் போடுறேன். இந்த ஓனர் ஃபோன் நம்பர் இதுலேயும் பேனர்லேயும் இருக்குது. நான் டிஸ்பிளேலையும் போடுறேன். தேவையான தொடர்பு கொண்டு கொடுத்துக்கான மாதுளம்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பரணியில் தென்மராட்சியில் இருக்க பரணியில் பெரிய ஒரு மாதுளம்பழ தோட்டம் இருக்குது. நீங்கள் மாதுளம்பழ தோட்டத்துக்கு மாதுளையிலேருந்து நேரிட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி தேவையான ஆஞ்சும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி வெளியில் ஆஞ்சு வச்சிருக்க எடுக்கலாம். பாருங்க, நல்ல மாதுளம்பழம் நீட்டாக காய்ச்சிருக்கு. இது வச்சு இப்போ 2 வருஷம் நல்ல விளைச்சல் சுற்றி காட்டு நல்ல விளைச்சல் வச்சிருக்கிறோம். இதுன்ற ஃபார்முன்ற பேர் ஜே ஃபார்ம். இருக்கிற இடம் பரணி சந்தி தாண்டி வேற இல்லை கிறிஸ்தவ தேவாலயம் உண்டு. அந்த தேவாலயத்துக்கு பின்னுக்கு தாண்டி இருக்குது. நீங்கள் தேவையா கோல் பண்ணி ஆர்டர்லையும் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல 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 மாதுளம்பழங்கள் இருக்குது. நாங்கள் வேண்ட போகிறோம். இது வச்சு 2 வருஷம் ஆகுதான். நல்ல விளைச்சல் தந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த தோட்ட உரிமையாளர் அண்ணாவோட கதை விடுறோம். ஆனால் இது தோட்டம் ஆரம்பிச்சு எவ்வளோ காலம் ஆரம்பிச்சு 22-23 மாதம். 23 மாதம். அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட 2 வருஷம். போன February 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வச்சு வெற்றி நேரம் அறுவடை செய்திருப்பேன். இதான் முதல் தரம் அறுவடை செய்து 700 மரத்தில் முதல் 160 மரத்தை ரயலாக விட்டுனாங்க. தெரியும், இப்போ மலைக்குள்ள வந்தால் 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று பழத்துல சில மாக்குகள், சில புள்ளிகள் வரப்பாங்க மழை காலத்துல. அதை விட அடுத்தது மழை காலம் ஒரு பெரிய வண்ணாத்தி பூச்சி வரும். அது நைட்டில் பழத்தை உறிஞ்சு பழம் பழுதாக போயிடும். அப்போ அதுக்காக தான் நான் இதை ஃபுல்லா விடாம ஒரு 160 செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்திருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்துல எங்களோட கண்டு தந்த அண்ணா அந்த பழத்தை விட ஒரு பழம் 300 கிராம் மட்டும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. இது வெங்க நீங்கள் இது இந்த அடிப்படைங்கிற துவங்கின கண்டு அடிப்படை கரம்பாத்துல ஜீவான் இந்த தோட்டக்காரன் இதுக்கு பழம் வாங்க போய் அந்த தோட்டத்தை ஆசைப்பட்டு தான் தொடங்கினதுலையும் இது நான் 1 இயருக்கு மேலே தொடங்கி இருக்கணும். ஆனா ஒரு பயம் உண்டு தொடங்கின என்னால முடியுமாண்டு. ஆனால் 700 மரம்ன்றது பெரிய ஒரு நான் 700 வைக்க நினைச்சது காணாதுண்டு. ஆனா இந்த 700ஐயே மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு 700 மரம் அப்படி வருமானம் பெறும். ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு 8000 செலவழிக்கும். 18 மாதம் வளர்த்து 18வது மாதம் நாங்கள் அதை ரெடி பண்ணி விட்டோம்டா அடுத்த 4.5 மாசத்துல பழமா நாங்கள் 18வது மாதம் ரெடி பண்ணாங்க. 23வது மாதம் விற்கிறோம். இது இதுக்கு இப்ப நீர்ப்பாசன வசதி மற்ற பசலை அதுகள் இந்த மாதிரி இயக்க நாங்கள் 80-90% இயற்கை. இந்த பாத்தீங்கன்னா அதுல மாட்டு பறிச்சிருக்கு. இப்ப அடுத்தது ரெடி பண்றதுக்கு வன்னியில இருந்து பறிப்போம். மாட்டரு வெட்டி தாப்போம். மாட்டரு மேலால கோழியரு மேலால அதை விட வன்னியில இருந்து உமிச்சாமல் எடுப்போம். உமிச்சாமலும் மேலால அப்ளை பண்ணுவோம். மற்றது யாழ்ப்பாணத்துல இருந்து கல்லுண்டாயில எங்களோட மாநகர சபை குப்பைகள் எல்லாம் போய் கொட்டுற இடத்துல இருந்து அதை உக்க வச்சு கொம்போஸ் தயாரிக்கும். இது மண்புழுரம் இல்ல கொம்போஸ் அதை உக்க வச்சு அதை பவுடர் ஆக்கி வருது. அது இந்த தோட்டத்துக்குள்ள அடியுரமா 2க்கு 2 வெட்டி ஸ்டார்டிங்லயே வைக்க முதல்ல 9 டிப்பர் எடுத்து போட்டுருக்கு. சில வேளை எனக்கு நல்ல காயல் நல்ல ஸ்ட்ராங்கா வர காரணம் அந்த கொம்போஸ். அதுண்டு அதே இதை முள்ளியில செய்யணும். ஆனா 30 கோடியில செய்யற அந்த ப்ராஜெக்ட் முள்ளியில பாத்துருப்பீங்க. முள்ளி வழிகளை இந்த பக்கம் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு. அதுல ப்ராப்பரா செய்யணும். பேப்பர் டேமேஜ் இல்ல. அப்போ அதாலதான் நாங்கள் அங்க கல்லுண்டாயில இருந்து எடுத்ததா சரியான இப்போ டிரான்ஸ்போர்ட் கூலி கூட தான் அப்படின்னு 9 டிப்பர் எடுத்து போட்டது. இது மட்டும் நீர்ப்பாசனம் 5 இதுதாங்க அந்த பைப் லைன்ல கொடுத்துருக்கு. இது ஒரு நாளும் தண்ணி விடணும் இல்ல. இப்ப எல்லாரும் சொட்டு நீர் பாசனம் தான் பாவிக்கணும். நான் ரிப் அந்த மெதட்டை பாவிக்கிறேன். அப்ப இதுல 8 யூனிட்டா பிரிச்சிருக்கு. எட்டண்டா ஒரு யூனிட்டுக்கு 1/2 hour ஆகும். இன்றைக்கு விட்டா 3ஆம் நாள் தான் திரும்ப தண்ணி. அதாவது இப்ப மழை காலம் தேவையில்லை. இவ்வளவு காலம் விடல. நாங்கள் என்ன மழை விட்டதுக்கு என்ன விடல. இப்ப ரிப் சொல்லி தண்ணி பைப்பால வர மாதிரி கொஞ்சம் கணக்கு இந்த பூ மாதிரி வந்து சரி
இது மற்றது எங்கட நிலத்துக்கு என்ன மாதிரி இந்த பிரதேசத்துக்கும் ஓகே நம்ம அதுல மாரி காலத்துல என்ன மாதிரி தண்ணி மாதிரி காலத்துல தண்ணி தேவையில்லை. இது தண்ணி நிலத்துக்கு தண்ணி நிக்கிறது தேர்ந்து இப்ப இந்த செக்ஷன் இந்த தொங்கல்ல கொஞ்சம் பிறப்பாகும், அதுவும் கணக்க நிக்க இந்த முறை மழை கூட. ஆனால் இல்ல அங்க தண்ணி தேங்குற இடத்தையும் ஓகே இருந்தோ இல்லாட்டி ஓகே இருக்கு. அப்ப கொஞ்சம் தண்ணி நின்றா வைக்கலாம். எப்படி இருக்கும்னா நீங்க இதுல பாருங்க, மழை காலம் வாரதுக்கு இந்த பழம் மழை காலத்துல வைக்க மாட்டோம். இது இப்படி இந்த பிரச்சனை வரும். இதுக்கு ஒரு தீர்வும் இல்லையோ அப்படி வேற? இது பூ பூத்தும் காயாகிற டைம், அந்த பூத்து காயாகிற டைம் மருந்தடிக்கும். எல்லாம் ஒரு சின்ன இந்த முறை எனக்கு நிறைய படிச்சுட்டேன். இனி செய்யறதுல நான் சொல்றேன் ஒவ்வொரு பழத்தையும் இப்படி இந்த ஒரு இந்த மாக்கள் இல்லாமல் எப்படி எடுக்கணும் இப்ப தெரியும். இந்த மாக்கள் வராமல் இது வேற என்ன? மற்றது நுனி கொப்பில வர காயல் வந்து நாங்கள் எங்களுக்கு புடுங்கி எறிய மனம் இருக்காது. பாருங்க நுனியில வர காய் இப்படித்தான் இருக்கப்போ இதை நாங்கள் விற்கல. சரியா? இந்த விற்கல. பாருங்க அடியில வர்றது மெயின் கொப்பில வர்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. இது சின்ன டெக்னிக். வேற என்ன பிரச்சனை எங்கட இதுக்கு எங்க உங்களோட ஊர்ல இது மாதுளை இதெல்லாம் இப்ப இந்த மாக்குகள் இந்த புள்ளி வாரது இதுக்கெல்லாம் இப்ப எனக்கு தெரியும். அடுத்தது எல்லா காயெல்லாம் பெருப்பிக்கிறதுக்கு பெருசா வாரதுக்கு என்ன செய்யணும்டா, காயை குறைக்கும். ஆசை 100 பூ 150 பூ காய்க்கும், அவ்வளோதையும் விடக்கூடாது. நுள்ளி விட வேணுமா? இப்ப எங்களுக்கு தேவையில்லாத பூக்களை நாங்க கட் பண்ணி 60 பழம் ஒரு மரத்துக்கு 60 பழம் தான். அண்டா ஒரு பழம் 200 கிராம் நின்றாலே ஒரு மரத்துல 12 கிலோ வந்துடும். இப்ப கணக்க பழம் பழத்தின் அளவு 5 பழம் நிக்கிற மாதிரி 1 கிலோ எடுத்துட்டீங்கடா, சரியா? 50 பழம் வந்தாலே 10 கிலோ, 2000 படி வித்தா 20, 500 கண்டுக்கு 1 கோடி. அவ்வளவுதான் கணக்கு. ஓகே சரி, எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு 20 பழம் கூட வித்தா அடிஷனலா 20 பழம் தான் 60 70 நல்ல தரமான பழத்தை விடுவோம். மற்ற பூக்களை கட் பண்ணி விட்டுரும், காயெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். சந்தைப்படுத்தல் என்ன மாதிரி? சந்தைப்படுத்தல் இந்த முறை 160 மனோடைய நான் பெருசா சந்தைப்படுத்தல. ஒரே ஒரு யூடியூப் தம்பி வந்து எடுத்து வந்தாங்க. மற்றும்படி என்ன தேடி வரையினும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். டெய்லி ஒரு 30 கிலோ 40 கிலோ டார்கெட் பண்ணி கொடுக்குறேன். இதே இது அடுத்த முறை நான் 500 மரத்தையும் ஒரேதா விட்டா நான் நிறைய ப்ரொமோட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு ரங்கி கொஞ்சம் வேலை செய்யும். மார்க்கெட்டிங் சைடு அதுக்கு என்ன பிளானிங் இருக்கு. இப்போ யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவேன். சொல்லி என் ஃபேஸ்புக்கும் வந்து கிரியேட் பண்ணி பேஜ், அதன் மூலம் நான் தேடி பார்த்தேன். இப்படி வரணி வர இல்லையோ ஆனா வட்டக்கோட்டையிலேருந்து பார்த்தாங்கலாம் தேடி வரையும், தூரத்திலேருந்து வரையும். இப்போ எங்களுடைய மற்ற ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ இஸ்ரேல் இந்தியா சைனாலேருந்து பழம் வருது, நல்ல பெரிய பழம், ரைட்? எங்கட பழம் நான் கொண்டே விற்கிறேன், ஒரு கிழமையால தோல் சுருங்குது. ஆனா அதே இந்த பழம் சுருங்காம இருக்கு. காரணம் என்ன? நல்லா மருந்து அடிக்கணும். இல்ல நானே கடைக்கு போனா போய் பார்த்துட்டு சைனா பழம் இந்தியா பழம் இல்லை அதுக்காக இதை கொண்டு பழக்கடையில கொடுக்க, தம்பி இதை வேண்ட மாட்டேன், இது என்ன கருப்பா இருக்கு புள்ளியா இருக்கு. ஆனா இதுதான் உண்மையா இயற்கையா நல்ல பழம். நிறைய பேர் வந்து வாங்குறது இந்த பிரெக்னன்ட் ஆக்கள், சின்ன பிள்ளை உள்ள ஆக்கள் வேண்டி என்னன்னா ஹீமோகுளோபின் அளவு கூட. மற்றது இதுல எந்த ஒரு மருந்தும் இல்லை, மருந்து வாய்க்கிறேன். அப்ப நிறைய பேர் தேடி வரீங்க. தோட்டத்துல வந்து கூட வந்தது பிரெக்னன்ட் ஆகுது. அப்படி என் ஃப்ரெண்டே வந்து வேண்டுவான், டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா 3 கிலோ ஒரே ஒரு பிள்ளை நிறைய கொடுக்குறான். இது நான் பாக்குறாங்களும் என்ன சொல்றேன், இப்ப கடையில போய் மற்ற இந்த சைனால இருந்து இந்தியா பார்த்து இறக்குற கட்டாயம் ஒரு அங்க இருந்து வரைய ஒரு மேலே ஆகும். கட்டாயம் அது மேல மருந்து பூசிட்டாம வச்சிருப்பாங்க. அதை வேண்டதை விட மற்ற விலையும் கூட நினைக்கிறேன். அதை விட இது கொஞ்சம் வந்து வேண்டி நாங்கள் உடம்ப அதை கொண்டு போய் நாங்கள் புதுசா ஒரு ஆளுங்களை கொடுக்க அது விலை குறைஞ்சி கேட்டு 22 23 மாசம் சரியான ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் வெயிட் பண்ணோம். அதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி சின்னல இருந்து அப்படியே கவனமா வளர்த்தெடுத்தது. சரியா? இப்ப நிறைய பேர் தோட்டம் செய்யணும், மரம் இந்த அளவு ஸ்ட்ராங்கா வரல. ஜீவாண்மைக்கு பிறகு நிறைய பேர் பிறகு அட்வைசர்ஸை வச்சுதான் செய்யணும். இப்ப நான் பேர் சொல்லக்கூடாது, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனாக்கள் திரும்ப ஜீவாண்ண மாதிரி ஆக்களை கூப்பிட்டு செய்யணும். ஆனா இது ஜீவாண்ணையத்தையும் இந்த யூடியூப்ல நான் தேடி எடுத்ததில் வச்சு சொல்ல எங்க ஸ்டாஃப் வந்து மெயின்டைன் பண்ணி. எத்தனை பேர் வேலைக்கு இருக்கிறதோ? 5 பேர் நிற்கிறேன். வேற இப்ப சில தோட்டங்கள் வந்து இப்ப ஸ்டாஃபை போடாமல் இப்ப எல்லாரும் நான் வாங்கி வேலை செய்யணும்.
நான் இறங்கி வேலைன்னா இறங்கி போட்டு இது நடக்கணும். புல் அடிக்கணும், கிளீனாக இருக்கணும், பாத்திக்கிற புல்லை வெட்டணும், நிறைய வேலைகள் இருக்கு. அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்துட்டே இருக்கு. மற்றது கிட்ட மருந்துகள் அடிக்கணும், நோய் தாக்கம் வரும், பாக்டீரியா தாக்கம், புழு தாக்கம் அப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் தவக்கணும், அதெல்லாம் ஒழுங்கான முறையில் பார்த்துக்கலாம். இது வேற எதிர்காலத்தில் வேற வேற தோட்டம் முருங்கை தோட்டம் முருங்கை பிளான்ல இருந்தது. இப்போ இதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கிற முருங்கை பதிவு வச்சு நாங்கள் மலைக்குள்ள விளைச்சிட்டு பார்ப்போமா லக்கு இருந்தால் தடி எடுத்து வச்சு தான் பிளான். பண்டி பார்த்துனாங்க. பண்டி என்ன விலை இது பண்டி வந்து இப்போ வாராக்கள் பொழுதுபோக்கு வாராக்கள் வந்ததை பார்த்து போகிற இது தான் நாங்கள் செய்வது பிஸ்னஸ் நோக்கம். சரி, நன்றியா. ஓகே, தேங்க்யூ. மாதுளம்பழம் வந்து வெட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்கு பாருங்க. இப்போ எனக்கும் தெரியாது, இந்த வேலைக்கு நிற்கிற அக்கான்னு சொல்லி தான் கணக்கம் விட்டு போச்சு. நான் வெட்டேக்கேன்னு இல்லை சிவப்பா தாண்ட ஒரு விதத்தை. நீங்கள் இந்த கடை வழியை வெளிநாட்டு மாதுளம்பழம்ன்ற தடவை இங்கே வந்தால் அதில் ஃப்ரெஷ்ஷாக மருந்தடிக்காத மாதுளம்பழம் வந்து கிடைக்கும். பெரிய மாதுளம்பழம் வந்து பெரிய பழம் வந்து கிலோ 2000, சின்ன பழம் வந்து 1500 தெரிவிக்கணுமா. கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் ஓனரோட கழிச்சிட்டு குறைச்சி பண்ணுறான்.